ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 268 ஸ்பாய்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நடக்கும்னு தெரியும், பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரியல. சுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் ஃபைனலி இறந்துட்டாரு. தென் இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் தியரி வீடியோவில் நம்ம பேசின மாதிரியான ஒரு சில விஷயங்கள், முக்கியமாக இந்த ஓஜி ட்ரியோ ரீயூனியன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது மாதிரியான பல விஷயங்கள் இந்த சாப்டரில் நடந்திருக்கு. ஓவராலாக இந்த சாப்டர் எப்படி போயிருக்கு அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாப்டர் 268 டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் வச்சிருக்காங்க. இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகும்போது சுக்குனா மெகிமியோட சோல்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. சுக்குனா என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன தைரியம், உன் பாடியை நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இப்படி வரலாம், நீ உன்னோட அக்காவையே கொண்டிருக்க, இது மட்டும் இல்லாமல் நீ வந்து நிறைய கேவலமான விஷயங்கள் என் மூலமாக செஞ்சிருக்க, அதனால் நீ விட்டு கொடுத்துரு, இனி நீ வாழ்ந்து ஒன்றும் பண்ண போறதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம சுக்குனா சொல்றாரு. ஆக்சுவலாக நான் போன சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெகிமியோட அக்கா வந்து தங்கச்சின்ற மாதிரி மாற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து அக்கா தான். ஒழுங்கு மாதிரி உன் உடம்பு என்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி போயிரு அப்படின்ற மாதிரி நம்ம சுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா மெகிமிட்ட சொல்றாரு. அதுக்கு பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெகிமியுமே பேசுறாரு, நீ ஏன் இவ்வளோ கேவலமானவனா இருக்க, ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சிருக்க, இன்னும் உன்னோட ஒரு ஃபிங்கர் வந்து பாக்கி இருக்கு, அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் உன்னால வந்து ஒரு பவர்ஃபுல்லான இதுக்கு போக முடியாது, உன்னை என் உடம்புல இருந்து தனியாக கிழிச்சு எடுத்துட்டான் இத்தாதோரினா நீ செத்து போயிடுவ அப்படின்னு மெகிமி வந்து சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் மெகிமி சுக்குனாட்ட என்ன சொல்றாருன்னா, ரெசோடன்ஸ் உனக்கு வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இந்த 19 ஃபிங்கரும் டிசப்பியர் ஆகி அந்த ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ண முடியாம போயிருச்சுன்னா உன் சோலுக்கு வந்து எஃபெக்டே இல்லாமல் போயிடும். எனக்கு இப்பவே நல்லா தெரியுது நீ சாவ கண்டு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுறாரு. எனக்கு இதுக்கப்புறம் நான் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ போறேன், எப்படி என்னோட வாழ்க்கையை கடத்த போறேன் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணிட்டேன் உன் உடம்பு மூலமா. ஆனா உன்னால இனி எதுவும் நடக்க விடாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, இதுக்கு மேல நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மெகிமி சொல்றாரு. கட் பண்ணா இங்க ரியாலிட்டியில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. யூஜியோட டொமைன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நொறுகுது, ஸ்கிராம்பிள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுக்குனாவோட ரீஇன்கார்னேஷன் பாத்தீங்கன்னா அன்டன் அப்படின்ற மாதிரி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது அங்க ஒழுங்கா இது நடக்கல, மெகிமியோட பாடியில அது ஒழுங்கா நடக்காத மாதிரியான ஒரு சில செயல்கள் வந்து சுக்குனாவோட பாடியில போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சுக்குனா கத்துறாரு, ஒரு மாதிரி கோப்படுறாரு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரு மெகிமியோட பாடியில வந்து பிரிச்சு எடுக்கப்படுறாரு. தோலை கிழிக்கிற மாதிரி அவர் அப்படியே தனியா கிழிச்சு ஃபைனலி நம்ம மெகிமி வந்து யூஜியோட கைப்பிடியிலிருந்து தப்பிச்சு ஒதுங்கிடுறாரு. சுக்குனா வந்து வெளியே வந்துடுறாரு. மெகிமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் தனியா விழுந்துடுறாரு. இங்க கிழிஞ்சு போட்ட கந்தல் துணி மாதிரி சுக்குனா தரையில கிடக்குறாரு. இப்ப யூஜி சுக்குனாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செஞ்ச, நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, ஃபுஷிகிரவை விட்டுட்டு என் உடம்புக்கே வந்துடு, அப்பயாவது உனக்கு நான் ஒரு உயிர் பிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுக்குனா இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு வந்து சுக்குனாவே மிரட்டுறாரு யூஜி. ஸோ கீழே கிடக்குற சுக்குனாவை எடுத்து மறுபடியும் அவருக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம யூஜி பேசிட்டு இருக்காரு. இங்க யூஜி பேசுறதெல்லாம் கேட்டு சுக்குனா அந்த நிலைமையில இருக்கும்போது கடுப்பு தான் ஆகுறாரு. டேய், என்ன விளாண்டுட்டு இருக்கியா, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் முட்டா போய் நினைச்சிட்டு இருக்கியா, என்னை குறைச்சு மதிப்பிடாத, நான் வந்து ஒரு கர்ஸ் அப்படின்னு யூஜிட்ட சொல்றாரு. அங்க கட் பண்ணா உராமே ஹக்காரி அவங்களுக்கான பேட்டில் காட்டுறாங்க. அப்பாடி, இப்பயாவது கேக்கு ஞாபகம் வந்துச்சு இவங்கள பத்தி. இது எப்பயோ நடந்த பேட்டில். அவனுங்க உயிரோடு இருக்கானுங்களா, இல்ல அவனுங்க தனியா ஏதாவது ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு, ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு அவங்க 2 பேரும் அப்படியே சைட்ல போயிட்டானுங்களா அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலா வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ உராமைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு சுக்குனா தோத்துட்டாருன்னு. ஹக்காரி வந்து சொல்றாரு, சரி ஓகே இப்போ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி. நான் அதான் சொன்னேனே, இது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உராமை சொல்றாங்க. ஆனா சுக்குனாவை தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷம்லாம் படாதீங்க, அது வந்து அவரோட ரீஇன்கார்னேட் பாடி. தக்காளி, நீங்களா லக்கிடா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்க பிறந்திருந்தீங்க, நீங்க செத்தீங்கடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உராமே. ஹக்காரியா தான் சொல்றாரு, லக்கியா, அதுல தாமா நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே உராமையோட பாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு அப்படியே போற மாதிரி காட்டுறாங்க. அதை கட் பண்ணா இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க நொபாரா, யூஜி, மெகிமி, இவங்க 3 பேரும். யூஜி என்ன சொல்றானா, நான் கிட்டத்தட்ட அழுதுட்டேன் தெரியுமா நீ உன்னோட ரெசிடென்ஸை யூஸ் பண்ணும்போது. இது மட்டும் இல்லாம மெகிமி என்ன சொல்றானா, ஆமாமா நானும் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், நீ அடிச்ச அடிக்கி சுக்குனா உள்ளாக்குள்ள என்னமா கதர்னா நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம மெகிமியும் பேசுறாரு. அப்ப யூஜி வந்து பாத்தீங்கன்னா கோஜோ எழுதின ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாரு. அப்ப மெகிமி லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நொபாரா சொல்றாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணு, இது அவர் எழுதுனது இல்லை, ஆனா அவர் எழுதுன மாதிரி நீ வந்து இமேஜின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நொபாரா சொல்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபன்னியான ஒரு
கான்வர்சேஷன் எப்பயும் போல சண்டை போட்டுக்கிறது சிரிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க நம்மளால மெகிமியை பார்க்க முடியுது. இவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து மெகிமியை சிரிக்க வைக்கிறாங்க. ரொம்ப பெரிய கஷ்டங்கள் வலிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெட்டரை பார்த்தும் இவங்க பேசுறத பார்த்தும் சிரிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல கோஜோ சொல்ற மாதிரி என்ன எழுதிருக்குன்னா, அன்பார்ச்சுனேட்லி யுவர் ஃபாதர் இஸ்ன்ட் அரவுண்ட் எனிமோர் பிகாஸ் ஐ கில் ஹிம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நொபாரா இவங்க எல்லாருமே மீட் பண்றாங்க. மாக்கி, பாண்டா, டோகே, குசகாபே இவங்க எல்லாருமே இருக்காங்க. இங்க யூட்டாக்கு என்ன ஆச்சுங்க, அவர் சரியாயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த சாப்டர் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா பிரேக். யூட்டா ஒக்கோசுக்கி என்ன ஆச்சு, அவர் எப்படி வரப்போறாரு. தென் இது மட்டும் இல்லாம இந்த சாப்டர் வந்து இதோட முடியல. இப்போதைக்கு சுக்குனா இறந்திருக்காரு. அதை தாண்டி இன்னும் ஓவராலா என்ன விஷயங்கள் இந்த 3 சாப்டர்ல காட்ட போறாங்க அப்படின்றத நம்ம வந்து கூடி சீக்கிரம் வரக்கூடிய தியரி வீடியோஸ்ல பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜுஜுட்சு கைசன் இந்த மாதிரி முடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ நல்லா இல்லை இப்படி முடிச்சது. நம்ம ரீசெண்டாக அந்த சாப்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருந்தோம். அதில் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸே வந்து சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கு, ப்ராப்பராக அது பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்னால் பார்க்க முடிஞ்சு. எனக்குமே பர்சனலாக அதுதான் தோணுது. ஏன்னா ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி தெரியுது. இது வந்து ஒன்று ரஷ் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி ஒரு முடிச்சிருந்தா ஜுஜுட்சு கைசன் வராது. இல்லை இது இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா இப்போதைக்கு வந்து காமா தான் போட்டிருக்காரு. ஃபுல் ஸ்டாப் வைக்கல. ஒரு 3 to 4 மாதம் ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு புது ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா கெகே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு ரிவீல் பண்ண சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயங்கள்லாம் இந்த கம்மிங் 3 சாப்டர்ஸில் தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னும் 3 சாப்டர் இருக்குல்ல. சுக்குனா இறந்ததுக்கு அப்புறமும் இன்னும் 3 சாப்டர் இருக்குன்னா அப்போ அதில் ஏதோ முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அதை பற்றிலாம் நம்ம வந்து வரக்கூடிய தியரி வீடியோஸ்லேயே வரக்கூடிய சாப்டர் வீடியோஸ்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இனி வரக்கூடிய ஒரு சில ஜுஜுட்சு கைசன் வீடியோஸ்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.